அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் சோதித்தான். உஹதுடைய களத்தில் முகமெல்லாம் இரத்தமானது, பல் உடைக்கப்பட்டது. ஏன்? தூதர் 50 கூடிய அம்புகளை எரியக்கூடிய தோழர்களுக்கு ஒரு மலையின் மேல் ஏறுமாறு கட்டளையிட்டார்கள். போர் தொடங்க போகிறது. நீங்கள் நான் சொல்லும் வரை அல்லது இந்த போர் முடியும் வரை, நான் கட்டளையிடும் வரை எங்களுடைய பிணங்களை கழுகுகள் கொத்துவதை பார்த்தாலும் சரி, கீழே இறங்கி வரக்கூடாது. ஆனால் எதிரிகள் ஓடுவதை பார்த்த அந்த தோழர்கள் போர் முடிந்து விட்டது என்று தங்களுக்குள் கலந்தாய்வு செய்து கீழே இறங்குகிறார்கள், தூதருடைய கட்டளையை மீறி. அல்லாஹ் சொல்கிறான் அந்த தோழர்களை பார்த்து குர்ஆனிலே, உங்களில் உலகத்தை விரும்பியவர்களும் இருந்தீர்கள், மறுமையை விரும்பியவர்களும் இருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை உலகத்திற்காக நீங்கள் விட்டீர்கள். அல்லாஹ் உங்களை தோற்கடித்தான். லியப்தலியக்கும், சுப்ஹானல்லாஹ், உங்களை அல்லாஹ் சோதிப்பதற்காக. ஏன் இந்த சோதனை? உங்களுடைய பாவங்களின் காரணமாக. ஆனால் அல்லாஹ் மன்னித்தான், முஃமின்களை அல்லாஹ் உயர்த்துவான். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுப்பதில்லை பாவங்களின் காரணமாக. எப்படி அந்த சோதனையிலிருந்து விடுதலை கிடைக்கும்? அதே வார்த்தையில் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த ஒரு முஃமினுடைய சோதனையும் நீக்குவதில்லை தௌபா இல்லாமல், அல்லாஹ்விடத்திலே திரும்பி வராமல்.